الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இருக்கிற மெயின் ப்ராப்ளமே ஸ்ட்ரெஸ் தான். அதனால் வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் செஞ்சால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஃப் ஆகுது, நம்ம வீட்டிலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுது, வீட்லேயும் ஹாப்பியாக இருக்க முடியுது, வெளியும் ஹாப்பியாக இருக்க முடியுது, கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகுது. நெக்ஸ்ட் வந்து தூக்கம் நல்லா வருது. நம்ம லேடிஸ் நம்ம தூங்குறதுக்கு லேட் ஆகிடுது. அப்போ தூங்கும்போது ரிலாக்ஸாக தூங்க முடியுது. முதல்ல தூங்கும்போது நான் வந்து ரிலாக்ஸாக தூங்க மாட்டேன், தூங்கிட்டு இருப்பேன், என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும், அதிகமாக திங்கிங் போயிட்டே இருக்கும். இப்போ வந்து அல்லாவோட கிருபையில சரி ஒர்க் அவுட் செஞ்சதுலேருந்து கொஞ்ச நேரம் தூங்கினாலும் நம்ம நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சவங்க ஒரு மனசில் வந்து ஒரு ஃபுல்னஸாக இருக்குது. நான் முன்னோர்கள்லாம் 60-70 வயசுக்கு மேலே தான் இந்த கை கால் வலி இந்த மாதிரி வலி எல்லாமே அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் 30 வயசு ஆகிட்டாலே எல்லாருமே இந்த வலியெல்லாம் நம்ம சொல்கிறோம். எனக்கு கால் வலி நிறைய இருந்துச்சு, எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இந்த 3 மந்த்தாக நான் வந்து இங்கே ஒர்க் அவுட்டுக்கு வந்துட்டுருக்கேன். இப்போ எனக்கு பரவாயில்ல. இப்போ எப்பயோ ஒரு டைம் தான் இருக்குது. அது போக எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது. ഫസ്റ്റെല്ലാം அதிகமாக ടെൻഷൻ ആവാൻ ഇപ്പം എനിക്ക് ടെൻഷൻன்றதே ഇല്ല. പുതിയതായിട്ട് കിട്ടിയ ഒരു ഭാഗ്യം പോലെയാണ് ഞാൻ ചിന്തിക്കുന്നത്. ഇപ്പോൾ ഇവിടെ വന്നപ്പോൾ എൻ്റെ മെൻ്റലി അബ്സ്ട്രക്റ്റൊക്കെ മാറി. ആദ്യം ഇപ്പോൾ ഞാൻ ഒരു 2-3 വർഷമായിട്ട് എനിക്ക് ഷോൾഡർ പെയിൻ ഉണ്ടായിരുന്നു, തലവേദന ഉണ്ടായിരുന്നു. ഇപ്പോൾ ഈ 2-3 മാസമായിട്ട് ഇവിടെ വർക്കൗട്ട് ചെയ്തപ്പോൾ എനിക്ക് അതൊക്കെ ഇപ്പോൾ കുറവായിട്ടുണ്ട്. അതേപോലെ വെയിറ്റും കുറവായിട്ടുണ്ട്. 70 കിലോ ഉണ്ടായിരുന്നു, ഇപ്പോൾ 65 കിലോ ആയിട്ടുണ്ട്. ഇനി കുറയ്ക്കണം പറഞ്ഞിട്ടാണ് ഞാൻ വരുന്നത്. ഇനിയും മുന്നോട്ട് പോകണം എന്നാണ് എൻ്റെ ഒരു ആഗ്രഹം. എല്ലാം അള്ളാഹിന് വേണ്ടി ഞാൻ ശുക്ർ ചെയ്യുന്നു. எனக்கு வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா மேலே கீழே இறங்கி நடக்கிற மாதிரி வேலை நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன். அப்புறம் இங்கே வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணனால இப்போ அந்த டயர்ட்னஸ் இருக்கிறது இல்லை. 11 மணி வரைக்கும் நான் நின்றுட்டு வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த டயர்ட்னஸ் இருக்கிறது இல்லை. அப்புறம் முதல் நீ பெயின்னு இருக்கும், இப்போ அந்த நீ பெயினும் இப்போ இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்கு. எனக்கு வயசு 59 ஆச்சு. ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, பிபி இருக்குது, வீசிங் பிரச்சனை இருக்குது. அதனால் நான் வந்து மாத்திரை எடுத்துகிட்ருக்கிறேன். என்னால் நடக்க முடியாது. நான் வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறேன், எனக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன். வெயிட்டும் குறைஞ்சிருச்சு. எனக்கு வந்து ஷோல்டர் வலி இருந்துச்சு, அந்த வலியும் இல்லை. இப்போது நான் ஆஸ்பத்திரிக்கு போனாக்கா இந்த மாத்திரையெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு 72 கிலோ வெயிட் இருந்துச்சு, நான் இப்போ 70 கிலோ இருக்கிறேன். காலை வலி கை வலி கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். எனக்கு ஸ்பைனல் கார்டு சர்ஜரி பண்ணியிருக்கேன், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருக்கேன். என்னால் முடியாதுன்னு நினச்சதெல்லாம் என்னால் இப்போ செய்ய முடியுது. இங்கே வந்ததுக்கப்புறமா நான் கீழே உட்கார மாட்டேன், கீழே படுக்க மாட்டேன். இப்போ கீழே படுத்தே நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய வெயிட்டும் குறைஞ்சிருக்குது, என்னோடய ப்ரெஷரும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இங்கே வந்ததுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. எக்ஸசைஸாக நல்லா இருந்தது. செய்ய முடியாதுன்னு நினச்சி வந்தோம், ஆனால் செய்ய நல்லா செய்ய வந்தது. எங்களால் முடியாத செய்ய முடிஞ்சது. நான் இங்கே 3 மாதமாக ஒர்க் அவுட் வந்ததுலேருந்து எனக்கு வந்து 5 kg வெயிட் லாஸ் ஆகிருக்கு. என் பையனும் என் வீட்லேயும் நான் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறேன், நீ கிளாஸ் போகலைன்னா ரொம்ப சோர்வாக இருக்கிறேன், நீ முதல்ல போங்கிற சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1 மாதமாக தான் வந்துட்டு இருந்தேன். இது நல்லா இருந்துச்சு, எனக்கு பெயின் இல்லாமல் இருந்தது, முதுவலி இல்லாமல். ஃபஸ்ட்டு டென்ஷனாக இருந்தேன், வந்து இருந்தனால டென்ஷன் இல்லாமல். 1 साल केवल मैं नीचे गिरी थी, गिर को बहुत वाखा पलक रही, बहुत ये किस्में रही। या तो दवे खाई सो भी खाई करी काजी, क्या भी नहीं पूछा। अल्लाह ने यहाँ आको एक्सरसाइज करी, करने में 3 महीने में करी, 3 महीने में करी। अल्लाह दर्द शफा करिया अल्लाह. எனக்கு வந்து வெர்டிகோ ப்ராப்ளம்னு சொல்கிற மாதிரி தலை சுத்தல் இருந்துச்சு, அது வந்து இப்போ ரிலீஃப் ஆகிருக்கு. என்னால் சம்மணங்கால் போட்டு உட்காரும்போது பெயின் இருக்கும், ஜாயின்ட் பெயின் இருந்தது. வந்து இங்கே வந்து 1 மந்த்து தான் ஆச்சு, ஆனால் அதுக்கே வந்து பரவாயில்ல. எனக்கு வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு தான் இருந்தேன் வேலையை முடிச்சுட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குங்க என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து ஒரு மாதிரி லேசினஸ் தான் இருந்தது. ஒர்க் அவுட் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சும்மா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். வந்து இது ரொம்ப எனக்கு மைண்டுக்கும் நல்லா இருக்குது, உடம்புக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வந்து ரொம்ப என் உடம்புல ரொம்ப டைட்டாக, மனசும் ரொம்ப மென்டலி ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பேன். அதெல்லாம் இப்போ இல்லாமல் ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த பிரச்சனைலாம் இருந்தது, அதுவும் இப்போ நார்மலாகிட்டு இருக்குது. 3 மாதமாக இங்கே ஒர்க் அவுட் கிளாஸ்க்கு வந்துட்டுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் முதல்ல இருந்த விட இப்போ ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கேன், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கேன், ரொம்ப ரிலீஃபாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. ஆஸ் அ விமனாக நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, ஆஃப்டர் டெலிவரி நம்மளோட பாடி கண்டிஷன் எல்லாமே பார்த்தோம்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்குமே சேஞ்சஸ் இருக்குது.
அந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம ரெக்கவர் ஆகி கொண்டு வரணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்கு. 1 month நான் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அல்லாஹ்க்கு நன்றி, எம்எஸ்கே குழுவுக்கும் நன்றி, இல்முன் நாஃபியா பள்ளிக்கும் நன்றி செலுத்தி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மேகலா. நான் ஒரு ஹாக்கி பிளேயருங்க. நான் ஸ்கூல் 6th standardலேருந்து ஹாக்கி விளையாடுறேன். நான் ஸ்கூலிங் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஃபிட்னஸ் ஃபீல்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய ஒர்க்கை. நான் 10 years-ஆக இந்த ஃபீல்டில் இருக்கேங்க. நான் லிட்ஃபிட்னு ஒரு பேஜ் வச்சுருக்கேன். அண்டு நான் குரூப் செஷன்ஸ் அண்ட் பர்சனல் ட்ரைனிங் செஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கேங்க. திருப்பூரில் 10 years-ஆக இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகே, நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறதுனால என்ன ப்ளஸ்ஸுனா, நீங்கள் எல்லாம் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல கேதர் ஆகி பண்ண மாட்டீங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் தான் உங்களுக்கு. இது இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகணும், ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்புறம் மென்டல் ஸ்ட்ரெஸ் கம்மியாகுங்க. நம்மளுக்கு ஒர்க் அவுட் வந்து ஃபிசிக்கலாக மட்டும் அது வந்து ஒர்க் ஆகிறதுன்ட்டு இல்லை, நம்மளோட மென்டல் ஹெல்த்லேயுமே வந்து நிறைய ப்ளே பண்ணுவோங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், ஒர்க் அவுட் பண்ணால் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுங்க. நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு நிறைய வந்துட்டுருக்குங்க. ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நம்மளோட பிரெயின் செல்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகுங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் பண்ணாமல் இருக்கும்போதும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, பண்ணுறப்போ இருக்கிற ஒரு ஆக்டிவ் வந்துட்டு நீங்கள் பண்ணாமல் இருக்கும்போது இருக்காது. நீங்கள் அது ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு கார்டியோ என்டியூரன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. டோட்டலாகவே உங்கள் பாடியில் நிறைய ஹெல்த் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஜாயிண்ட்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும், கார்டியோ என்டியூரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், மசில் ஸ்ட்ரென்த் ஆகும், போன் ஸ்ட்ரென்த் ஆகுங்க. ஸோ ரெகுலர் ஒர்க் அவுட்டு, ப்ராப்பர் டயட் இருந்தீங்கன்னாவே நம்மளோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பேலன்ஸ்டான ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக இருக்கும். நம்மள சிலருக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்குங்க. அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். ஜாயிண்ட் பெயின்ஸ் இல்லாதவங்களும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெயின் வராமல் தடுத்துக்கலாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரம்யா. நான் 5th standardலேருந்து கொக்கோ கபடி பிளேயருங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து பிடி டீச்சரை பார்க்குறப்பெல்லாம் எனக்கும் ஆசையாக இருக்கும் பிடி டீச்சர் ஆகணும் அப்படின்னு. கடைசியில் பிடி டீச்சர் ஆகிட்டோங்க. கேரளாவில் தான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் படித்தேங்க. 3 வருஷம் கோர்ஸு. அது முடித்து 2 வருஷம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டுக்கு வந்தேங்க. ஃபிட்னஸ் ஃபீல்டுக்கு வந்து 13 years ஆகுதுங்க. 3 years வந்து கேரளாவில் ஒர்க் பண்ணேங்க. இங்கே திருப்பூர் வந்து 10 years ஆகுதுங்க. அப்புறம் பர்சனல் ட்ரைனிங் போவாங்க, ஜிம்மில் ஒர்க் அவுட் கொடுப்பேங்க, குரூப் கிளாஸ் எடுப்பேங்க. நம்மளில் நிறைய பேர் ஒன்றா வந்து நம்மளுக்கு தொப்பை வெளியே வர்றப்போ, இல்லையா கொஞ்சம் வெயிட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம மைண்டுக்கு தோணுச்சுன்னா மட்டும்தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வெளியில் வரோம். ஆனால் அது இல்லை, நம்மளோட ஒரு டெய்லி ரொட்டீனாக வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து கொண்டு வந்துடணும். எப்படி நம்ம சாப்பிட்றது, காலைல எழுந்திரிச்சா பல் விளக்குறது, அதெல்லாம் நம்மளோட ரொட்டீன் தானே. அதே மாதிரி எக்ஸசைஸும் வந்து ரொட்டீனாக கொண்டு வந்துடணும். இது தொப்பை குறைக்கிறக்கோ எக்ஸசைஸ் வந்து ஒரு வெயிட் ரெடியூஸ் ஆகிறக்கோ இல்லை. எக்ஸசைஸு நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த லேடிஸுக்கு மெயின் அந்த பிசிஓடினா அந்த மென்சுரல்ஸ் பீரியட்ஸ் எல்லாம் தள்ளி போகிறது, வராமல் இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இது எக்ஸசைஸ் செஞ்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம வந்து ஒரு 30லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஒரு 30 வரைக்கும் செய்யலைன்னாலும் பிரச்சனை இல்லை. நம்மளோட மசில்குள்ளே இருக்கிற அந்த ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன் எல்லாம் பாடிக்கு ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். நம்ம கரெக்டாக சாப்பிட்லைனாலும் ஆல்ரெடி மசிலுக்குள்ளே இருக்கிறது நம்மளோட பாடி கொடுத்துரும். நம்ம எக்ஸசைஸ் செஞ்சு கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்டு ஒரு 30க்கு மேலே இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா 50, 40க்கு மேலே 45+ங்கிறப்போ வந்து நம்ம மசிலில் எதுவுமே இருக்காது, அந்த ப்ரோட்டீன் எல்லாம் இருக்காது. கரெக்டாக ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும். அதனால் நம்ம வீட்டுக்காரர் வரட்டும், குழந்தைய வரட்டும் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக சாப்பிட்ணும். காலையில் ஆனால் 8 மணிக்குள்ளே சாப்பிட்ணும், மத்தியானம் ஆனால் 1க்குள்ளே சாப்பிட்ணும். அப்புறம் இடையில இந்த வறுத்தது பொரிச்சது அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. நைட் ஆனால் ஒரு 7:30க்குள்ளே சாப்பிட்ணும். மேக்ஸிமம் போனால் ஒரு 8 o'clock, அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது. இப்போது நம்ம காலையில் ஒரு 3 சப்பாத்தி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாடிக்கு வந்து ஒரு சப்பாத்தி தான் தேவைப்படும். 2 சப்பாத்தி என்ன ஆகும், அது எனர்ஜியாக நம்ம பாடிக்குள்ளே ஸ்டோர் ஆயிரும். சரி அப்புறமேல் தேவைப்படும் அப்படின்னு பாடி வந்து உள்ளே வச்சுக்கும் அந்த எனர்ஜியை. மதியானம் என்ன ஆகும்,
மறுபடியும் சாப்பிடும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணலைன்னா சொல்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணலைன்னா அந்த எனர்ஜி வந்து அப்படியே தான் இருக்கும் நம்மளுக்குள்ளே. அது வந்து ஃபேட்டாக ஸ்டோர் ஆகி வச்சுக்கும் உள்ள. மத்தியானம் என்ன ஆகும், நம்ம 2 கரண்டி சாப்பிடுவோம். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குதுன்னா 1 கரண்டி எச்சா சாப்பிடுவோம். அதில் 1 கரண்டி சாப்பாடு தான் நம்ம பாடிக்கு தேவைப்படும். 2 கரண்டி என்ன ஆகும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. காலையில் சப்பாத்தி, மத்தியான சாப்பாடு எல்லாம் சேர்த்து ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. நம்ம எக்ஸசைஸ் பண்ணலைன்னு என்ன ஆகும், அது ஃபேட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் நம்ம உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு சுற்றி எல்லாம் ஃபேட் வந்து சேர்ந்துடும். அதுக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஃபேட்டை எல்லாம் கரைச்சிடணும். வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு நாம் ஃபேட்டை வந்து கரைச்சிடணும். அதனால் அவங்க வரட்டும் இவங்க வரட்டும்ட்டு பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நம்ம வந்து கரெக்டாக சாப்பிடணும். நம்ம உடம்பு ஹெல்த்தியாக வச்சுருந்தா தான் நம்ம அவங்கள பார்க்க முடியும்.